வணக்கம். நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணுற நண்பர் அனுப்பின ஒரு சின்ன மெசேஜ் தான் இது. கேளுங்க, கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம ரட்டன் டாட்டா இருக்கார்ல, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பர்சனாலிட்டி. அவருடைய நண்பர் ஒரு நாள் ரட்டன் டாட்டா சார்கிட்ட ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்லி அட்வைஸ் கேட்டாராமா. ப்ராப்ளம் என்னென்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட மறந்து போகுது, பேனா வைக்கிற இடத்த கூட மறந்து போயிடுறேன்னா பார்த்துக்கோங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டாராமா அந்த நண்பர். இதை கேட்ட மிஸ்டர் ரட்டன் டாட்டா, என்ன சொல்கிறீங்க, பேனா வைக்கிற இடம் கூட மறந்து போகுதா? அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான பேனாவாக வாங்கி வைங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஒரு ஜோக் மாதிரி சொல்கிறாரு. அந்த ஜோக்கை சீரியஸாக எடுத்த நண்பர் 22 கேரட்டில் தங்க பேனா வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஒரு 6 மாதம் விட்டு அந்த நண்பரை ஒரு பார்ட்டியில் சந்திக்கிறாரு நம்ம ரட்டன் டாட்டா. எப்படி இருக்குது உங்கள் பேனா மறதி இப்போது அப்படின்னு விசாரித்தார். அதுக்கு அந்த நண்பர் சொன்ன பதில், ரொம்ப நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் அந்த பேனாவை நான் ரொம்ப பத்திரமா வச்சுருக்கிறேன், எல்லா செயல்பாட்டிலுமே நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொன்னார் அந்த நண்பர். தொழில், வாழ்க்கை, உறவுகள், மற்ற கடமைகள் எல்லாத்தையுமே நாம் மதிப்பாக உணரும் போது ஒவ்வொன்றையும் நாம் கவனமாக பத்திரமாக பார்த்துக்குவோம் அப்படிங்கிற வாழ்க்கை தத்துவத்தை தன் நண்பருக்கு மென்மையாக சொல்லி புரிய வச்சார் நம்ம ரட்டன் டாட்டா. இது நம்ம ரட்டன் டாட்டா லைஃப்பில் உண்மையாலே நடந்துச்சா அப்படின்னெல்லாம் தெரியல. ஆனால் இந்த பதிவுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மாரல், நம்ம வாழ்க்கையில் நாம் கூட பயணிக்கிற உறவுகளை நாம் எவ்வளவு மதிப்பாக உணரணும், எவ்வளவு கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். உறவுகளை நல்லபடியாக நடத்தினா, கவனமாக பார்த்துக்கிட்டா வாழ்க்கையே பெரும் மகிழ்ச்சி தான். இங்கே உறவுகளுக்குள் உண்மையாயிருங்கள், ஒரு பொய்யும் சொல்லாது உண்மையாயிருங்கள், உண்மையாய் இருப்பதே நேசத்தின் முதல் படி, போலி முகம் காட்டாமல் இருப்பதே வெற்றியின் ஆரம்பம், குறைகளை வெட்கமின்றி பரஸ்பரம் செய்து கொள்ளுங்கள், எப்படி களைவது என்று பேசுங்கள், பேச பேச தெளிவு வரும், பிறகு புத்தி சொல்ல ஆள் வேண்டாம். ஒரு விஷயம் நிச்சயம், உறவுகளுக்குள்ள உண்மை வேறடி உண்மை வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், உறவுகளை மதிப்பாக உணர்ந்து கவனமாக பார்த்துக்கிட்டா வாழ்க்கையே சந்தோஷம்தான். இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவியோட சிறப்பான வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன். எக்காலமும் பெரும் மகிழ்ச்சி இங்கே, எவ்வகை கவலையும் போரும் இல்லை. My name is Niyaz Bashir. Bye.